நீஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் இருக்கிற படம் காத்துவாக்கில் ஒரு காதல். காத்துவாக்கில் ஒரு காதல், காத்துவாக்கில் ரெண்டு காதல். விஜய் சேதுபதி. ஆமாம், ஒரு 6 மாதம் இருக்குமா, நயன்தாரா, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குமா இருக்கும். விக்னேஷ் சிவன் தான் டைரக்டர். சமந்தா இல்லை, சமந்தா நயன்தாரா விக்னேஷ். இது என்ன காத்துவாக்கில் ஒரு காதல்? அதே மாதிரி தான் சமந்தா நயன்தாராக்கு பதிலாக வேறு 2 பேர் இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு பதிலாக மாஸ் ரவி இருக்கார். யாருங்க இந்த மாஸ் ரவி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறார். அது வந்து ஆகா ஓகோ அற்புதம்லாம் நம்ம சொல்ல வரல, ஆனால் ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு போட்ட ஸ்டைலில் இருக்குது. அதாவது ஒரு டூயட் சீனு, ஒரு லவ் சீனு, ஒரு ஃபைட்டு, ஒரு டூயட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு லவ் சீனு, ஒரு ஃபைட்டு, இப்படி இருக்குது. எதுக்குடா ஃபைட்டு, எதுக்குடா லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அழுத்தமாக கதை சொல்லியிருக்கு. அழுத்தமாக அதுக்கு விட அப்போ தான் கிடைக்குது. அது வரைக்கும் நமக்கு வந்து பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். என்ன ஒன்று, அந்த ஹீரோ அது ஒரு முக்கியமான காரணத்தை, அது ஏன் அப்படி பண்ணாருங்கிறது அவர் இயல்பாக பேசியிருந்தா பரவாயில்ல. என்னை விட கட்ட குரலாக இருக்குது, அதில் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அது வந்து அந்த கதைக்கு அதாவது அதில் அவர் அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல வேணாம். அவருக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, மாறும் அந்த கதை. நமக்கே அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரியும். அந்த எனக்கு கூட தோணுச்சு, என்னடா அது ஃபர்ஸ்ட் ஹாப்ல எப்படி போகிற கதை செகண்ட் ஹாப்ல எப்படி லிங்க் பண்ண போகிறாருன்றத அது கொஞ்சம் கோர்வையாக அழகாக லிங்க் பண்ணிட்டாரு. அதெல்லாம் விஷயம் தான். அதுவும் சூப்பராயா, சாய் தீனா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கல்லூரி வினோத் எல்லாம் நல்ல நடிகர்கள். அவங்களெல்லாம் நடிக்க வச்சு கூட இவரும் நடிச்சிருக்கிறாரு. அதை விட டைரக்ஷன்லாம் நல்ல ஒரு திறமையாளர் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறார். இது இல்லாமல் 2 ஹீரோயின் தலைவா, அதில் ஒரு பொண்ணு இன்னைக்கு டிவியில் பிரபலமாகிடுச்சு. அந்த படத்தை நடிக்கவே இல்லைன்ற லெவலில் ப்ரொமோஷனுக்குலாம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அது உண்மையிலே வந்து ஒரு என்னதான் சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையில் வந்தால் தான் பெரிய ஆளாக முடியும். சின்ன திரையில உங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்திக்கு பெரிய திரையில் 2 படம் நடிச்சிருந்தீங்கன்னா தான் மொத்த காசு வரும். இப்போ ஒரு நாளைக்கு மற்றவங்களுக்குலாம் 5000 3000 கொடுக்குறாங்கன்னா, பெரிய திரையிலேருந்து போனீங்கன்னா 25,000 15,000 அப்படி 15 லட்சம் 25 லட்சம் அதெல்லாம் பெருசு. மீனா தேவையான ஸோ அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் வந்திருக்கணும். நல்ல படம். அந்த பொண்ணு பேர் உண்மையாக நல்ல படம், லட்சுமி பிரியா. இன்னைக்கு வந்து சின்ன திரையில் பெரிய நடிகையாக இருக்காங்க. என்ன கேட்டால் அதை விட இந்த மஞ்சுங்கிற கேரக்டரில், அதாவது பல்லவிங்கிற கேரக்டரில் வர்ற அந்த மஞ்சுவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள ஹீரோயின் ஆக்கியிருந்துருக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மஞ்சு ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா உருவம்லாம் நல்லா ஸ்ட்ரக்சர், அந்த சாமுத்திரிகா லட்சணம் அந்த மாதிரி ஒரு லட்சணம். இவர் ஓடி போய் லவ் பண்ணுறது, இவரை லவ் பண்ணுறது. அப்புறமேல தான் இவரோட சோக கதை, சொந்த கதை தெரிஞ்சு அது விலகிறது. படத்தில் என்ன கதை அப்படின்னா, தாதாக்களோட மோதுனா ஒருத்தனோட லைஃப் என்ன ஆகுது, அவனும் தாதா ஆகிறானா இல்லை அவனுடைய சுற்றமும் நட்பும் அதனால் எப்படி பாதிக்கப்படுது, இதுதான் கதை. செகண்ட் ஹாஃபில் அது அழுத்தமாக ஏன் அவர் வந்து இவ்வளோ நேரம் ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு இருந்தார், என்ன கதை, தாதாக்களோட ஒருத்தன் மோதுனா அவனுடைய நிலை என்ன, அவனுடைய லைஃப் என்ன ஆகுது, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுங்கிற மாதிரி சில விஷயங்களை அழகாக படத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காகவே இந்த படத்தோட இயக்குனர் மாஸ் ரவியை பாராட்டலாம். ஆமாம், நடிப்பு உண்மையாகவே இயல்பாக நடிக்க முற்பட்டுருக்கிறாரு. அதில் ஒரு 75% நல்லாவே பண்ணியிருக்காரு. என்னன்னா எவ்வளோ படங்கள் எடுக்கிறாங்க, ஆனால் இவரே டைரக்ட் பண்ணி இவரே வந்து நடித்ததில் நல்லா தான் இருக்குது. நல்லா அதுதான் கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி ஹீரோயின் லட்சுமி பிரியா, மேகாங்கிற கேரக்டர்லாம் அருமையாக வந்து போகிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. மஞ்சுங்கிற அந்த பல்லவி கேரக்டரில் வர்ற மஞ்சு அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், இவங்க இல்லாமல் இன்னும் கபாலி விஸ்வஜித், அப்புறம் அவர் ஒரு வில்லன்னா துரோகியாக வர்றாரு. இவருக்கு வரல, அவருக்கு ஹீரோவுக்கு துரோகம் பண்ணுறவனுக்கு தான் அவரும் பண்ணுறாரு. அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான், சைல்டு ஹீரோ மாதிரி தான். ஹீரோவே இல்லை வேற லெவலில். அதில் அந்த கபாலி விஸ்வஜித் வந்து இந்த ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக கிளைமாக்ஸில் அவர் தான் பண்ணுறாரு. கிளைமாக்ஸில் அந்த உருவசில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சூப்பராக வில்லனா
அவரை தித்து கட்டுற வில்லன்னா சாய்தினா. சூப்பர் சூப்பராக சிங்கமா இருந்துட்டு பாக்குறவங்க ஏன்டா நாயன்னு கேட்கறலாம் நல்லா இருந்தது. இந்த நார்த் மெட்ராஸ் பக்கம் நீங்க போயிட்டு வழி தவறி வண்டியை நிறுத்திட்டு கேட்டீங்கன்னு நம்மள புழுவை பாக்குற மாதிரி பார்த்து நம்மள பேசுறதுலாம் இருக்கு பாருங்க. நல்லா மெட்ராஸ் வந்த புதுசுல இப்போ 32 வருஷம் ஆச்சு. ஏன்டா இந்த ஏரியாக்குள்ளார வந்தோன்னு ஆயிடும். நம்ம சவுத் மெட்ராஸ்ல அப்படி ஒரு இதுவே பார்க்க முடியாது. அதை கரெக்டா காமிச்சிருக்காங்க. சும்மா இப்படி வடன்னு இருப்பான். இதே போ என்ன அட்ரஸ்லாம் கேட்டு ஏரியா புதுசா தௌலத்தா அப்படிம்பானுங்க. ஐயோ பயமா இருக்கும். அதை அழகா காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் கல்லூரி வினோத், நான் கலர் சட்டை போட்டிருக்கேன் நீயும் போட்டுருக்கேன் ஓட்ட பண்ணின்னு போட்டிருக்கேன் சாய்தி நான் நல்லா இருக்கும். ஆதித்யா கதிர், பழைய ஜோக் தங்கதுரை, பாஸ்கர் இவங்கெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபைட்டு பாட்டு ஆமாம் ஆமாம் பவர் ஸ்டார் கூட ஆடி இருப்பார். பவர் ஸ்டார் ஆமாம் பவர் ஸ்டார் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கார். அழகாக பண்ணியிருக்காரு. சமயமாக ஏதோ ஒரு படத்தில் இது அக்யூஸ்டில் இவர் யோகி பாப்பா சொன்னோம்ல அந்த மாதிரி இந்த படத்தில் பவர் ஸ்டார் படம் மற்ற படத்தில் கொஞ்சம் ஓவராட்டம் போடுவார். இதில் கரெக்டாக இருக்குது. மோனாக்ஸா, நிப்பு, மொசக்குட்டி இவங்கெல்லாமும் நல்லா பண்ணியிருக்காங்க. மொசக்குட்டி இல்லாமல் அந்த நார்த் மெட்ராஸ் ஏரியா பையனாக வராப்புல நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் 2 பேர் ஜிகேவி, மிக்கின் அருள்தேவ். மியூசிக் பாட்டுலாம் வந்து நல்லா இருக்குது. பாட்டு தான் முதல் பாதியை உட்கார வைக்குது. பாட்டும் நம்ம இவர் சொன்னீங்களே பவர் ஸ்டாரு, இந்த ஆதித்யா கதிர் இவங்கெல்லாம் ஆமாம் காமெடி. ராஜதுரை, சுபாஷ் மணியன் அப்படின்ட்டு 2 பேர் ஒளிப்பதிவு அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நார்த் மெட்ராஸை நம்ம கண்ணுக்குள்ளார எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிங்கன்னா வெற்றிமாறன் கூட இவ்வளோ டீட்டெயிலாக வட சென்னையில் காமிக்கல. கெட்ட வார்த்தை தான் ஜாஸ்தி இருக்குன்னு ரவுடிங்க என்ன பண்ணுவாங்க அவனோட ஆளே அவனை போடுறதுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிறலாம் இதில் அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒரு இதுதான் வரும். இதில் 2-3 இது அப்படியே தொடர்ச்சியாக வரும் பாருங்க. எடிட்டர் கம்பமூர்த்தி அண்ட் ராஜ்குமார் எல்லாருமே 2 பேரா இருக்காங்க. படத்துலயும் ஒரு 2 இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்டெண்ட் சூப்பர் சூப்பர். காதல் தான் ஒண்ணு. ஆமா காதலே அது உள்ள 2 டைட்டில் தான் ஒண்ணு. ஆமா சூப்பர் சூப்பர் ஆயன் தயாரிப்பு ஸ்டண்ட் பிரமாதமா இருந்ததுங்க. நம்ம புதுமுகங்கிறதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. மாஸ்டராவே நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாரு. ஆமா அவர் ஒரு நடிப்பு பயிற்சி பற்ற வச்சிருக்காருல்ல. அப்புறம் நல்லா பண்ணாம ஏழினியன் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இந்த ஏழினியனோட அவருடைய மனைவி ராஜாத்தி ஏழினியன் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஏழினியனும் இதில் ஒரு அப்பா சென்டிமெண்ட் கேரக்டரில் வராரு. ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அப்பாவை அடிப்போம். நம்ம மாஸ்டர் என்னடான்னு தட்டி கேட்பாரு. அந்த நீங்கள் இப்போ நம்ம பார்ப்போம் அந்த சந்து பொந்து மாதிரி நம்ம ஏரியாவிலேயே நிறைய நடக்கும். அப்பாவை அடிக்கிறதுக்கு போகிறது உதைக்கிறதுக்கு போகிறது இதெல்லாம் நமக்கு பக்குன்னு இருக்கும். இப்படி படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. சில குறைகள் இருந்தாலும் காற்று வாக்கில் ஒரு காதல் ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.